தாராபலம் ரீதியான சுப யோக நாட்களுடன் கலந்து என்ன பலன்கள் என்பதை பற்றி இப்பதிவில் பார்ப்போம். கும்பம் ராசிக்கு இந்த மாதத்தில் ராசிநாதன் சனி 2 வக்கரகதியில் சஞ்சரித்தாலும் குருவின் பார்வை விடுவதால் 7.5 சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு இம்மி அளவும் இருக்காது. எனவே இந்த மாதத்தில் நீங்கள் நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து செயல்பட்டால் நன்மைகள் கூடுதலாக பெறலாம். நவம்பர் மாதம் 1, 28ஆம் தேதிகளில் சந்திரன் கும்பம் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யும் போது உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்பட்டு அனைத்து காரிய முயற்சிகளும், சுப காரிய முயற்சிகளிலும், மங்கள காரிய முயற்சிகளிலும் நன்மைகள் கூடுதலாக பெற முடியும். அதேபோல் உங்களுக்கு 5ஆம் தேதி மேஷம் ராசி 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது விடாமுயற்சியால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெற முடியும். மேலும் ஆளடிமை, ஆடை ஆபரண சேர்க்கை, இளைய சகோதர நன்மைகளும் கூடுதலாக கிடைக்கும். 11, 12, 13ஆம் தேதிகளில் கடகம், சிம்மம் ராசி அதாவது 6, 7ஆம் வீடுகளில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்லுறவுகள் சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சிகள் நன்மை தரும். அதேபோல் கூட்டு தொழிலில் கூடுதல் நன்மை பெறலாம். 10, 20, 21, 22, 23, 24ஆம் தேதிகளில் விருச்சிகம், தனுசு ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது 10, 11ஆம் வீடுகளாகிய பொருளாதார ஏற்றம் சிறப்பாக இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம் ரீதியில் உங்களுக்கு கூடுதலான அனுகூலம் கிடைக்கும். அதேபோல் பட்டங்கள், பரிசுகள், பாராட்டுகள் இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும்.